டம்மியான படம்னு எத்தனை விஷயம் பண்ணீங்க. அதுக்காக நீங்க நல்லவர் இல்லைன்னு ஆயிருமா? இப்போ அக்காவும் நீங்களும் சந்தோஷமா வாழல. ஆனா அரவிந்த் விஷயத்துல மட்டும் தொட்டதுக்கெல்லாம் குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க மாமா, உங்க காதல் மட்டும் வசதியானது, அப்ப எங்க காதல்? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம், அப்படிதானே? உங்களுக்கு தெரியுமா, என்ன அரவிந்த் ஒரு நாளும் ஒரு தப்பான பார்வையில என்ன பார்த்ததே இல்ல. ஒரு வார்த்தை தப்பா பேசினது இல்ல. நான் யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அவரு தயாரா தான் இருக்காரு. ஆனா நீங்களா தான் இடம் கொடுக்கறதா இல்ல. ஏன்னா எங்க கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ அக்கா பொறாமப்படுறான்னு சொல்லாம வேற என்ன சொல்லட்டும்? நீ என்ன வேணா சொல்லு, ஆனா நாங்க எங்களை மாத்திக்க மாட்டோம்னு பிடிவாதமா இருந்தீங்கன்னா என்ன சாக விடுங்க. என்ன எதுக்கு காப்பாத்தணும்? இங்க பாருங்க, அரவிந்த் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனா கண்டிப்பா எனக்கான முடிவை நான் தேடிப்பேன். உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க. சொன்னபடியே நானும் பாட்டியும் போயிருந்தோம் சார். மகா முன்னாடி எல்லா அஸ்திரத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். நாங்க என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான் சார். ஃபைனலா மகா கோகிலாவை எனக்கு கட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த பாட்டி பேசலையா? ஏன் பேசல? என் பேரன் தற்கொலை பண்ணிக்க போயிட்டான். ஒரு தடவை காப்பாத்திட்டோம். கோகிலாவை கல்யாணம் பண்ணலனா தப்பான முடிவை எடுத்துருவான், அவனை வாழ வைங்க, அது இதுன்னு காலில் விழாத குறையா கெஞ்சினாங்க. அப்ப கூட அந்த மகா மனசே இறங்கல. எதுவுமே முடியலன்னா கோகிலாவை தனியா கூப்பிட்டு பேச சொன்னேன்னு. அதெல்லாம் பேசிட்டு தான் வந்தேன் சார். ஒண்ணுமே வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா இது வரைக்கும் அங்கிருந்து ஒரு போன் கூட வரல. அவளாவது எனக்காக சாகுறதாவது. முடிவா அந்த கிஷோர் வந்து என்ன சாகடிக்க போறான். அதான் நடக்க போகுது சார். ஏன் அப்படி நெகட்டிவாவே பேசிட்டு இருக்க? ஒரு பொண்ணுக்காக நீ ஒரு விஷயம் செஞ்சா அவ உனக்காக 100 விஷயம் செய்வா. உன் காரியத்துக்காக அவளை லவ் பண்ற மாதிரி நடிச்ச, ஆனா அவ உன்னை சின்சியரா லவ் பண்றான். அந்த லவ்வுக்கு ஒரு பவர் இருக்குடா. கண்டிப்பா நான் சொன்னது நடக்கும். சார், கோகிலா கிட்ட இருந்து கால் வருது சார். சொன்னல, நீ பேசிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். இந்த இருங்க சார், பேசிட்டு வரேன். ஹலோ கோகிலா, நான் மகா பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. நீ உங்க பாட்டி இருந்தா அவங்க கிட்ட போனை கொடுங்க. தோ ஒரு நிமிஷம். பாட்டி பாட்டி, கோகிலாவோட அக்கா பேசுறாங்க. மகா. மகா, நான் தான் அரவிந்த் பாட்டி பேசுறேன். சொல்லுமா. நீங்களும் அரவிந்த் போனதுக்கு அப்புறம் கோகிலா அரவிந்த தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா. ஓ, இதுக்கு மேல நான் அவளை கட்டுப்படுத்தலாம் விரும்பல. அதனால அவளுக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வீட்டுல எல்லாரும் முடிவு பண்ணிருக்கோம். அதனால பேசின தேதியிலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நாங்க கல்யாணத்துக்காக வேண்டிய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அம்மாடி, நிஜமாவ சொல்றேன். அந்த பழனி ஆண்டவன் தான் நல்ல வழியை காட்டியிருக்காரு. என் பேரன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து
கோகில் அவன் நினைச்சு அழுதுகிட்டே இருக்கான். உங்ககிட்ட இருந்து போன் வரவும் தான் துள்ளி குதிச்சு எந்திரிச்சான். இப்பதாம்மா என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. மகா, உன் தங்கச்சி கொடுத்து வச்சவ. இந்த மாதிரி ஒரு அக்கா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமா? அட 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 அட, என்ன ஒரு பிரியம், என்ன ஒரு அக்கறை, என்ன ஒரு அன்பு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. அப்புறம் நாம பேசுறத கேட்டு என் பேரன் சந்தோஷத்துல தலைகீழா நிக்கிறான். சரிம்மா, நாங்களும் உடனே கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடுறோம். அரவிந்தோட அப்பாவும் அம்மாவும் பக்கத்துல கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்த உடனே போன் பண்ண சொல்றேன். சரி. இந்தாப்பா. ஐயோ சூப்பர் பாட்டி. கிஷோர் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். ம். தாலியை கட்டி ஆ. கோகிலாவை மட்டும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா ஆ. லட்ச லட்சமா பணம் கிடைக்கும் பாட்டி. என்னடா சார், சக்சஸ் சார். எப்படி நான் சொன்னபடி நடந்துச்சா? சார் ஆமா சார். இனிமே எந்த சிக்கலும் வராம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஓகே? கண்டிப்பா சார். ஓகே சார். ம். கோகிலா, கோகிலா, வேண்டாம் கோகிலா, கேளு, கொஞ்சம் கேளு. ஆனா அக்கா, எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிடக் கூடாதுன்னு உனக்கு பொறாம. மகா, இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? கோகிலா அரவிந்த நம்புறா. அந்த நம்பிக்கையை நாம் எதுக்கு கெடுக்கணும்? இஷ்டம் இல்லாம தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன்னு எனக்கு தெரியும். ஆனா சம்மதம் சொல்லிட்டே இல்ல. இனி அதை நினைச்சு ஃபீல் பண்றதுல அர்த்தமே இல்ல மகா. இதுக்கு மேலயும் பிடிவாதம் பிடிச்சா நாம அவளை காப்பாத்த முடியாமலேயே போயிடும். அதை விட பேசாம சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது மகா. என்னை பொறுத்த வரைக்கும் அவ தற்கொலை பண்ணிக்கிறேன்னு எடுத்த முடிவும் அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எடுத்த முடிவும் ஒண்ணுதான். ஒண்ணுல இருந்து அவளை காப்பாத்திட்டோம். ஆனா இப்ப கல்யாணங்கிற